Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஒரே காமெடி கேள்வியா இருக்குது. இது வந்து சீரியஸான கேள்விகள் எல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. ஆனா அது எல்லாமே வந்து முழுக்க பேபி மாவை தாக்கியே கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரே குச்சியா இருக்குது. நான் பேச வேண்டியதே ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் நான் முதல்லயே பேசிடுறேன். ஓகே, ஃபார் அ சேஞ்ச் வந்து இப்ப பாப்பா வந்து எம்ஆர் ராதா சார் ஸ்டைல்ல பேசுது அப்படின்னு. சோ அதனால வந்து பாப்பா கேள்வி கேட்காம நானே கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு என்னென்னலாம் பர்ஃபெக்டா பேபிமா பதில் சொல்ல போகுது அப்படின்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சின்சானா கலாட்டா மாதிரி ஆப்போசிட் உட்காந்துக்கலாமா? வானா ஒரு இப்படியே உட்காந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அம்மா வீடு தெரியாம நீ எல்லாம் ஒரு புள்ளன்னு பிறந்து உன்னெல்லாம் வளர்த்து கேக்குறதுக்கே கேவலமா இருக்குது. அவங்க அப்படி எல்லாம் கேட்கலையா? நீ அப்படி கேக்குறீங்க. அவங்களோட மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணி அப்படியே நான் உனக்கு கேக்குறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு நீ எல்லாம் ஒரு புள்ளையா, அம்மா வீடு தெரியாதா அவனுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நான் சொன்னதுனாலதான் வந்து அவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் போகும்போதே வந்துட்டு எனக்கு ஹவுஸ் ஓனர் சொன்னாரு, நான் ரெனிவேஷன் பண்ண போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months முன்னாடியே சொல்லிடுறாங்க. எங்க அம்மா அங்க இருந்து வெக்கேட் பண்ற மாதிரி இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஏரியா பழக்கமா இருந்தது, அந்த சுத்து வட்டாரத்துல ஆளுங்கள்லாம் வந்து தெரிஞ்சவங்க அப்படிங்கறனால அது ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுட்டு அங்கேயே இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லம்மா நான் மொத்தமா வீடு ரெனிவேஷன் பண்ணணும், நீங்க எங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் போனப்ப எங்க அம்மா சொல்லி கேட்கலன்னு எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து உங்க அம்மாவை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லும் போது நானும் என் தங்கச்சியும் தான். அது வந்து எப்படி சொல்றது, வேற கிடையாது. இப்ப அவன் நியர்பை இருக்கா, நான் 500-600 கிலோமீட்டருக்கு நான் தள்ளி இருக்கேன். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துக்கு என் தங்கச்சி தான் எல்லாத்துக்குமே கூட நின்று செஞ்சா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேக்கும் அங்கேக்கும் நான் போய் வரணும் அப்படின்னா என் உடம்பு தாங்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ரீசன் அதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்றதுனால கோல்டு இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் எல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப காஃப், என்னால நடக்க கூட முடியல. ஒர்க்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு நடக்க கூட முடியல. அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. என் தங்கச்சி வந்து கிட்ட இருக்கா அப்படிங்கிற தைரியத்துலதான் நான் போகல. அவ வந்து வீடு பார்த்து கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சொல்லி என்கிட்டையும் சொல்லி எங்க அம்மாவுக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாரோ ஒருத்தராச்சும் அம்மாக்கு அவங்க கூட இருக்கணும். யாரோ ஒருத்தர் இருந்தாங்கல்ல. அதுக்கு என் தங்கச்சி நான் வந்து சரி ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால அவ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து போகணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கே தெரியும், இந்த கல்யாண வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எங்கிருந்து போறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் வீடு வந்து எந்த லொகேஷன் என்ன அப்படிங்கறதுலாம் என் தங்கச்சி எனக்கு தெரிஞ்சு, நான் அந்த ஏரியால இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சுது. இந்த லொகேஷன்ல இருக்காங்கடி, இந்த லொகேஷன்ல வீடு, இந்த கார்னர்ல வீடு அப்படின்லாம் சொல்லிட்டா. கரெக்டா நானும் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டேன். அதுல எந்த வீடுன்னு மட்டும் தான் கன்ஃபியூஷன். ரெண்டாவது வீடுன்னா எங்க அம்மா 4வது வீட்டுல இருந்தது. அவ்வளவுதான். இல்ல அந்த கடையில கேட்டவொடனே அவங்க சொல்லிட்டாங்க பக்கத்துலயே கடை, அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே கடை. கடைக்கு அப்புறம் எங்க அம்மா 3 வீடு தள்ளி இருந்தாங்க. அப்பவே நான் கேட்டவொடனே ஆமாம்மா இதுதான் அப்படின்னாங்க. அதை நான் கண்டுபிடிச்சிட்டு, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தராவது இருக்கணும். அவ இருக்கா அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அம்மா வீடு தெரியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. இது எந்த கோணத்துல கேக்குறீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சுச்சுவேஷன் தான் எனக்கும். ஓகேவா? செகண்ட் क्वेश्चन. ட்ரெயின் கேன்சல் ஆன காரணத்தினால தான் நீங்க கோயம்புத்தூர் போனீங்க, இல்லைன்னா போயிருக்க மாட்டீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லு. ஆக்சுவலா வந்து என்ன ரீசன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நாங்களும் வந்து இந்த என்ன சொல்றது, கல்யாணம், இந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே எங்களுக்கும் புதுசுதான். இது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்டது கிடையாது. நாங்களும் வந்து இந்த ஏஜ்ல வந்து இப்ப தெரிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா 4 பெரியவங்களை கேட்டுதான் நாங்களுமே பண்றோம். எங்களுக்கு எதுவுமே மேக்சிமம் தெரியல. உண்மையை சொல்ல போனா இதுக்கு ஒரு இது வந்துருவீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாதா, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா, எங்க எல்லாருமே ஒரு விஷயம் செய்யதான் எல்லாருமே பழகிக்குவாங்க. அந்த மாதிரிதான். இப்ப நான் வந்து பார்த்தேன்னா இது என்னோட பார்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்த்தேன்னா என்னோட வழி வேற மாதிரி போகும். இவரோட பார்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா இவரோட வழி வேற மாதிரி போகும். இப்ப மாப்பிள்ளை வீட்டுல சைட்ல இருந்து அவங்க ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் முறையெல்லாம் சொல்றாங்க. அப்ப எல்லாமே எங்களுக்கு புதுசுதான். அப்ப ஒவ்வொன்றும் ஒருத்தவங்ககிட்டயும் நாங்க கேட்டு பெரியவங்க கிட்ட கேட்டுதான் நாங்க செய்யணுமே தவிர நாங்களா இது டிசிஷன் எடுக்க செய்ய முடியாது. அப்படி சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்க சர்ச்ல போயிட்டு நாங்க சாந்தம்ல வச்சுட்டு போயிட்டு இன்விடேஷன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா வந்து எப்படின்னா
இவர் சார்பில் நான் யோசிக்கும் போது பெரியவங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க தாய்மாமா மட்டும்தான் இருக்காரு. அதாவது அவங்க அம்மாவோட தம்பி, அவர் மட்டும்தான் பெரியவங்கன்னு இருக்காங்க. இவருக்கு இப்ப அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அப்ப அவரு தான் வந்து இவருக்கு அப்பாக்கு அப்பாவும் அம்மாக்கு அம்மாவும் நின்று எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யும் போது அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ஃபர்ஸ்ட், சரிங்களா? அதனால அவங்க ஃபேமிலிக்கு போய் முதல்ல நாங்க வச்சோம், மரியாதை கொடுத்தோம். இவங்க வீட்டு பெரியவங்களுக்கு, நெக்ஸ்ட் எங்க வீட்டு பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், ஓகேவா? மூணாவது விஷயம் என்னன்னாங்க, சம்மந்திக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு தான் நீங்க வெளியில எல்லா இடத்துலயும் வைக்க போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் யோசிச்சேன், அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா என்னன்னாங்க, நீங்க இங்க அப்பா வருவீங்க அப்படின்னு என்ன கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா இப்ப டைம் இல்ல, இப்ப மழையெல்லாம் வர மாதிரி இருக்கு, நாங்க எங்கேயும் போற மாதிரியே இல்ல. ஆக்சுவலா எப்படின்னே தெரியல, ஏன்னா அங்க வந்தா எனக்கு டைம் எடுக்கும், நிறைய டைம் எடுக்கும் கோயம்புத்தூர் வந்தா. அதனால நான் சொல்லியிருந்தேன், நான் முதல்ல சம்மந்தி முடிச்சுட்டு வந்துடுறேம்மா, அவங்களுக்கு வச்சுட்டா அப்புறம் எங்க வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம்னா, சரி ஓகேம்மா போமா அப்படின்னு. அப்பயுமே வந்து அந்த புயல்ல வந்து பிள்ளைங்களை நாங்க விட்டுட்டு தான் போயிருந்தோம். மழை வராது மழை வராது மழை வராது நாங்க யோசிச்சிட்டே இருந்தோம். அவங்களுமே வந்து சம்மந்தி வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, 50% வருவாங்க, 50% வரமாட்டாங்க. அது எப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னாரு, இப்படி நின்னுட்டே இருந்தா நின்னுட்டே தான் இருக்கும் எல்லா வேலையும், துணிஞ்சு நம்ம போய் ஒரு அவங்க வீட்டு சைடுலாம் நம்ம வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு சைடு தானே நம்ம குயிக்கா முடிச்சிடலாம், வெளியூர்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளூர்ல நம்ம போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சப்பதான் இந்த மழை புயல் எல்லாருக்குமே இதுல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மழை புயல்ங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு திங் தான். அப்படி இருக்கும் போது யோசிக்கும் போது சரி ஓகே, இது இந்த பக்கம் நம்ம ட்ரெயின் புக் பண்ணிட்டோம், போயிட்டு வந்துட்டு அடுத்தது இந்த வாரத்திலேயே போய் நம்ம மழை புயல் வருதா வரலையான்னு தெரியல, வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் நாங்க இருந்தோம். அப்ப நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு மழை வராதுன்னு கிளம்பி போயிட்டோம். ஆனா அன்னைக்கு ராத்திரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா புயல் வந்துருச்சு, மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் எங்களுக்குமே அங்க திக்குன்னு தான் இருந்தது. ஐயோ பிள்ளைங்களை வேற இந்த டைம்ல வேற விட்டுட்டு வந்துட்டோமே, அதுக்கு என்ன பண்ணுதுங்க சாப்பாட்டுக்கு, ஏன்னா ஓவரா மழை பெஞ்சா வெளியிலயும் சாப்பாடு கிடைக்காது, அப்படி எல்லாம் இருந்தது. நம்ம யோசிச்சோம், நீ அப்படி எல்லாம் பாக்காத, பெரிய குக்க இருந்தாலுமே இல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வேணுமா இருக்கும். ஏதாவது கறிகனி வாங்கணும் ஏதா அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தானே. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அனுசரிச்சு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டோம். மௌலிக்கு வேற செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்குது, இவளுக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்குது. அவளுமே கஷ்டத்துல தான் போய் வந்துட்டு இருக்கா, டயர்ட் இருக்கு. இவனுக்குமே எக்ஸாம் இருக்கும்போது இந்த டைம்ல வெளில வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்படியே பார்க்கும்போது அன்னைக்கு திடீர்னு என்னாச்சுன்னா டப்புன்னு எங்களுக்கு ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. ட்ரெயின் கேன்சல் ஆனவுடனே ஒரு நாள் ஃபுல்லா எதுக்கு நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னு இவர் தான் சொன்னாரு. இல்ல நம்ம கையோட கையா அவங்களையும் பெரியவங்களை நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம், ஏன்னா சென்னை பக்கம் தானே நமக்கு மழை, கோயம்புத்தூர் பக்கம் மழை இல்லைல்ல, எப்படி இருந்தாலும் நம்ம போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனாலதான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நேரா நம்ம கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் அம்மா கிட்ட. அவங்க அப்ப சொன்ன போது நாங்க மட்டும் தான் வருவோம்னா நீ எதுக்கு வர்ற தங்குறேன்னு எனக்கு கிண்டல் பண்ணாங்க. நானும் கிண்டல் பண்ணி பேசியிருந்தேன் இருந்தேன். சரி ஒரு நாள் சர்ப்ரைஸா போய் பாப்போமே என்னதான் பண்றாங்க அப்படிங்கறதுனால சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்த மாதிரியே ஆச்சு. அவங்க கிட்ட சொல்லாம எல்லாம் போய் பத்திரிக்கை வச்சு அவங்களுமே வந்து ஹாப்பி தான், எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்துல வந்து நான் டக்குன்னு பிளானை கேன்சல் பண்ணி கோயம்புத்தூர் போனது எல்லாருமே பாராட்டினாங்க. பரவாயில்ல, ஸ்மார்ட் டிசிஷன் தான் இது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகாம நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லா பெரியவங்களையும் நம்ம கரெக்டா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறவங்க தானே டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் நாங்களுமே அன்னைக்கு போட்டோம். அதுல வந்து எங்களுக்கு வந்து எந்த தப்பாவும் தெரியல. உங்களுக்கு வந்து நான் வீடியோல சொல்ற ஒரு வேர்டு வச்சுட்டு ஒருவேளை ட்ரெயின் கேன்சல் ஆகுதானா நீங்க போனீங்க, இல்லைன்னா உங்களுக்கு போய் பத்திரிக்கை வச்சிருக்க மாட்டீங்க. எல்லாருக்குமே மழை வருதுங்க, மழை எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு, எல்லா சைடும் தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுதான் மெயின் முக்கியமே தவிர ட்ரெயின் கேன்சல் ஆனதுனாலதான் உங்களுக்கு போய் பத்திரிக்கை வைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. கோயம்புத்தூர் சென்னையில இருந்து சென்னை வந்து ரீச் ஆயிட்டு மேபி அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ கிளம்பி வச்சுக்கோங்க. ஓகே, தேர்ட் क्वेश्चन, உனக்கு ரிலேஷனே இல்லையா, நீனா ஒண்டி கேட்டியா, வெறும் அம்மாவை காட்டுற, வெறும் தங்கச்சியை காட்டுற, வேற யாரையும் காட்டவே மாட்ற, யாரும் ஒன்னும் சேர்க்கலையா வீட்டுக்கு? அப்படி எல்லாம் கிடையாது. எப்படி எல்லாம் பேப்பர் போடுற? ஐயோ ஊரே ரிலேஷன்காங்க. நான் சொல்றேன், எங்க அப்பா கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட சேர்த்து 9 பேர், சரிங்களா? அவங்களுக்கு வந்து 2 பசங்க, 3 பசங்க, 5 பசங்க நல்லா இருக்காங்க. நாங்க 2 பேர், கடைசியா 2 பசங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரியப்பாக்கு வந்து 2 பசங்க, இன்னொரு பெரியப்பாக்கு 2 பசங்க, இன்னொரு பெரியப்பாக்கு ஒரே பொண்ணு, இன்னொரு பெரியப்பாக்கு வந்து ஒரே பையன் நினைக்கிறேன், சரிங்களா? ஒரே பையன். எங்க அப்பாவுக்கு வந்து 2 பொண்ணு, 5 பேர் ஆச்சு ஆம்பளைங்க, 4 பொம்பளைங்க. 4 பொம்பளைங்களை பாத்தீங்கன்னா ஒரு அத்தைக்கு வந்து 2 பேரா, ஒரு அத்தைக்கு வந்து 5 பொண்ணுங்க, சரியா?
இன்னொரு அத்தைக்கு 3 பொண்ணு, 2 பையன் 1 பொண்ணு. அப்புறம் இன்னொரு அத்தைக்கு பாத்தீங்கன்னா 1 பொண்ணு 1 பையன். இன்னொரு அத்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பொண்ணு தான். சரிங்களா? இப்படிதான் இத்தனை பேர் இருக்காங்களா எங்க அப்பா சைடு. எங்க அம்மா சைடு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்க அம்மாவோட சேர்த்து 5 பேர். எங்க அம்மா தான் 2வது. அதுல கடைசியா வந்து எனக்கு தாய்மாமன் இருக்காரு. சரியா? அவருமே அங்கதான் இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படின்னா இப்ப எங்க அம்மா கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு ஊரு. சரிங்களா? அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரிலேஷன்ஸ் தான். இப்படி கால் எடுத்து வச்சா பெரியம்மா, இப்படி கால் எடுத்து வச்சா அத்தை, இப்படி கால் எடுத்து வச்சா அண்ணன், இப்படிதான் எனக்கு அங்க இருக்குமே தவிர அதுல ஊருக்குள்ள நடுவுல எங்க மாமா உட்காந்துருக்காரு. சரிங்களா? தாய் மாமா உட்காந்துருக்காரு. நான் இப்ப வந்து அவங்க எல்லாம் தாண்டிதான் போய் எங்க தாய் மாமாக்கு பத்திரிக்கை வைக்கணும். அப்ப என்னப்பாங்க, எனக்கு பத்திரிக்கை வைக்கல, உனக்கு பத்திரிக்கை வைக்கல, நீ ஏன் கூப்பிடல, நான் ஏன் கூப்பிடலன்னு இவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி யோசிச்சேன். இப்படி வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. அந்த ஊர் மட்டும் கிடையாது. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல பிட்டு பிட்டா எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ். சென்னையை தாண்டிங்க அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நாங்க வெளியில போனோம்னா இந்த மாசம் ஃபுல்லா நான் பத்திரிக்கை தான் வச்சுட்டு இருக்கணும். வீட்டுக்கே நான் வர முடியாது. அப்படிதான் எனக்கு நான் பத்திரிக்கை வைக்கணும். அதனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எல்லாருக்குமே போன்ல கூப்பிட்டு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல இன்விடேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கறத ஐடியா. ஏன்னா ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கல அப்படின்னா அது எல்லாருக்குமே சங்கடமா இருக்கு. இப்ப எங்க மாமாக்கு மட்டும் நான் உள்ள போய் கொடுத்துட்டு நான் வெளியில வந்தேன் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் எங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கல. அப்ப நான் போன் அடிச்சு சொன்னேன் அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இப்பதான் வந்து என் ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் நான் கொஞ்சம் டச் அப்ல இருக்கேனே தவிர இதுக்கு முன்னாடி கிடையாது. ஓகேவா? நான் நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்பதான் நான் நிறைய சொல்றது ஃபங்க்ஷனுக்கு, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு லாஸ்டா போயிருந்திருப்பேன். அப்பதான் வந்து எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு போயிட்டு எனக்கு எப்படி வந்து அப்ரோச் பண்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல. அது வந்து என் வீட்டு சைடு கூப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற வந்து நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியா ஓகே, நேர்ல போனா வேலைக்கு ஆகாது, நம்ம டிராவலே பண்ணிட்டு இருக்க முடியும். இவர் இல்லாம இப்ப நான் எங்க அம்மா என் தங்கச்சி நான் போனேன் அப்படின்னா அது கஷ்டம். கூட்டிட்டு நம்ம கார் எடுத்துன்னு போயின்னு இருக்கணும். இதுல என் தங்கச்சி வீட்டுக்கார போய் அவரு வேலைக்கு போறாரு, காலைல போனா சாயந்தரம் வராரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நாம போன்லயே இன்வைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கம் ஒருத்தரை கைட் பண்ணி எப்படி வராங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து ஸ்டேயிங்கு டிராவல் அப்படின்றத நான் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் என்னோட விஷயம். இதுல வந்து எனக்கு ரிலேஷன்ஸ் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எனக்குமே நிறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க. 4th क्वेश्चन, தாய் மாமா தான் ஃபர்ஸ்ட். என்னோட தாய் மாமா ஃபர்ஸ்ட் இல்ல, என்னோட தாய் மாமா தான் ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்றேன். 4th क्वेश्चन, பேபிமா தாய் மாமா ஃபர்ஸ்ட், அண்ணா இல்லையா உனக்கு? இந்த கேள்வி எப்படின்னா என்னோட தாய் மாமன் என்னோட அண்ணாக்கு தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வைக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. இவங்க வீட்டு சைடு அவ்வளவு வந்து முக்கியம் கிடையாது, எங்க வீட்டு சைடு தான் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் ரீசன். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். என் தாய் மாமன் வந்து ஊருக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னா மத்தவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் பத்திரிக்கை வைக்கணும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எங்க அண்ணாவுமே பாத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே அவங்க ரிலேஷன்ல தான் இருக்காங்க. அது அண்ணா கூட பிறந்த அண்ணா கிடையாது. எங்க அப்பா வந்து எப்படி சொல்றது, எனக்கு ஒரே ஒரு அண்ணா தான் மெயின். மத்தவங்க எல்லாம் வந்து அவ்வளவு வந்து எப்படி சொல்றது பெரிய விஷயமா எப்படி சொல்றது அவ்வளவு டச் கிடையாது மத்த அண்ணாக்கள்லாம். இவர் ஒருத்தர் தான் வந்து எங்க அப்பா வந்து கொஞ்ச நாள் எடுத்து கூப்பிட்டு வந்து வளர்த்திருந்தாரு. நான் மட்டும்தான் அங்க எங்க பெரியப்பா வீட்டுக்கு போவேன். எங்க அப்பாவுக்கு பையனோட கடமை எல்லாம் செஞ்சது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணா தான், மாதேஷ் தான். அவரு தான் செஞ்சாரு. சரிங்களா? அவரு தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சாரு. இப்ப அவருக்கு தான் நான் இன்விடேஷன் கொடுத்து வந்துருக்கணும். இப்ப எல்லாருமே ஏஜ் ஆயிடுச்சு. எல்லாம் அவ்வளவு தூரம் டிராவல் இங்க வருவாங்களாங்கிற எனக்கு டவுட் நிறையவே இருக்கு. இனி நான் யாருக்கிட்டயுமே கூப்பிட்டு பேசல. அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசும்போது தான் எல்லாம் தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் கூப்பிட்டப்பவே எங்க அண்ணா என்ன சொன்னா, எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணணும், எனக்கு கண்ணு சரியா தெரியல, கண்ணு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். பசங்களும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஊரை விட்டு இவ்வளவு தூரம் ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி வருவாங்களாங்கிறது வந்து டவுட் தான். ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். அதனாலதான் சரி நானும் யோசிச்சுட்டு சரி ஓகே எல்லாரையும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படிங்கறதுனால நானுமே எதுவுமே கேட்டுக்கல, எதையுமே சொல்லிக்கல. பட் இன்வைட் பண்ற எல்லாரும் வராங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. 5th क्वेश्चन, உங்க அம்மாக்கு மவுஸ் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னீங்க. அந்த vlogல நான் தான் சொன்னேன், நான் உங்க அம்மாவை சொல்லல, பேபிமாக்கு சொன்னேன். ஏன்னா பேபிமா என்ன சொல்லிச்சு, நான் மட்டும் வந்து பத்திரிகை வச்சுட்டு போயிடுறேம்மா, மகேஷ் வேண்டாம், ஏன்னா பாப்பாவும் இன்டர்ன்ஷிப் போறா, அவனுக்கும் வந்து எக்ஸாம் நடக்குது, அதனால யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்கணும்னு சொன்னப்ப அப்ப அவசியமே இல்ல, நீ வரவே வேணாம், நீ எதுக்கு வர அதுக்கு அப்படின்லாம் அவங்க அம்மா திட்டினாங்க. அதான் அவங்க அம்மா திட்டினாங்க. அதெல்லாம் முறை அதுதான், அதனால 2 பேரும் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க.
என்கிட்ட சொன்னா நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, எப்ப வேணா போலாம், நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனா போயிட்டு ஒரே நாள்ல வந்துடணும், இங்க வேலை இருக்குது, பிள்ளைங்க தனியா இருக்குது, சோ சூட் ஆகாது. மார்னிங் போறோமா ஈவினிங் ரிட்டர்ன் ஃபிளைட் ஏறிடணும் அப்படின்னு தான் நான் சொல்லி வச்சிருந்தேன். இல்ல எந்த பொண்ணுக்குதான் எந்த அம்மா வீட்டுக்கு போனா உடனே வரதுக்கு மனசு இல்ல. அதனால என்னன்னாரு, நீ போனா 2 நாள் இருப்ப, நான் வந்தேன்னா உடனே கூட்டிட்டு வந்துருவேன், அது நீ யோசிச்சுக்கோ. நீ போறதுனா கூட ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுல எல்லாம் போய் பத்திரிக்கை உன் இஷ்டம், அது நீ யோசிச்சுக்கோ, உங்க அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ. நீ போறதுன்னா நீ ஒருத்தி மட்டும் நீயும் உங்க அம்மாவும் தங்கச்சி அப்படி போய் நீங்க பத்திரிக்கை வைக்கிறதுனா நீங்க போய் பத்திரிக்கை வச்சுருவாங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த கான்செப்ட்ல தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். போனா சரி ஓகே எங்க அம்மா அப்பாக்கு என் தங்கச்சிக்கு வச்சுட்டு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் மொத்தம் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் யோசிச்சுட்டு இருந்த டக்குன்னு இவர் திடீர்னு பிளான் போட்டார். நான் சொன்னேன் ஏன்பா நான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேனே அப்படின்னா, அது வந்து அப்ப ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, அப்புறம் தள்ளி தள்ளி போயினே இருந்ததுன்னா உங்க அம்மா கொடுக்கறதுக்கு டிலே ஆயிடும், நீ தான் யோசிச்சுக்கணும் அப்படின்னே. சரி ஓகே 1 மணி நேரத்துல அந்த டிக்கெட்டை போட்டோம். கரெக்டா? அதுதான் சொன்னாரு அந்த vlogல. என்ன சொன்னாரு, உனக்கு மவுஸ் இல்ல. நான் சொன்னது பேபிமா சொன்னேன். நீ பேபிமா என்ன சொல்லிச்சு அவங்க அம்மா கிட்ட, நான் வந்தா ஒரு 2-3 நாள் இருப்பேன் இல்லம்மா, மகேஷ் வந்தா உடனே நான் கிளம்பிடுவேன், அதனால நான் 2-3 நாள் இருந்துட்டு போறேன்னு பாசமா சொல்லிச்சு. நீ ஆணியே அடிக்க வேணாம், உனக்கு என்ன இங்க வேலை, காலையில வந்தியா பத்திரிகை குடுத்துட்டு நைட் ஓடி போயிட்டு திரும்பி பார்க்காம. அவங்க ஆசை என்ன அப்படின்னா அவரும் வரணும், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அவருமே. ஏன்னா நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும், 3-2 வருஷம் இருக்கும். கடைசியா போனது என் தங்கச்சி வீட்டுக்கு போனப்ப ஏதோ 3 வருஷத்துக்கு முன்னாடி போனது. சரி ஓகே, அதனாலதான் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த ஆசையில தான் வந்து இவங்க வரணும் அப்படின்ற ஆசையில எங்க அம்மா அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ ஒன்னும் பண்ண வேணா, வந்தியா மாப்பிள்ளோடய வந்துட்டு பத்திரிகை வச்சுட்டு கிளம்பிடு அப்படின்னாங்க. அப்ப அதனால நான் சொன்னேன் உனக்கு மவுஸ் இல்லப்பா அப்படின்ட்டு நான் பேபி மாவை சொன்னேன். அவங்க அம்மாவை சொல்லவே இல்லை. நானு இதை நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வைத்துக் கொள்கிறேன். ஓகே. அப்புறம் இதுலயே வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த எல்லா மாப்பிள்ளைங்களும் இப்படித்தான், அந்த அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் ஏன் தான் இப்படி அவசரமா ஓடுறாங்க, இந்த அம்மாவை மட்டும் ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இது எல்லாம் ஊர் உலகத்துல இருக்கிற நடைமுறைதான். ஆண்டவர் படைக்கும் போதே ஒரு பெண் அப்படின்னு படைக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு, நீ அதை பேசாத, ஆண் பெண் எல்லாம் நீ பேசாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா நிறைய பேர் இதுவே நிறைய மீம்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கீங்க. இது வந்து தலைமுறையா இது ஏன் இப்படி போகுது, இது ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்குமே தெரியல. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இவங்களுக்கு அப்படி இருக்கும் மூஞ்சி, இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னா பல ஆயிடும் மூஞ்சி. அதேதான் எல்லாருமே ஷார்ட்ஸ் மீம்ஸ் அப்படின்னு தான். இட்ஸ் ஆல் இன் தி கேம். இது உலக நீதி தான், இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அதையே தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். நம்மள நான் போய்க்கணுமா, நீ வராத, நீ உன் வீட்டுல இரு, நான் போய் எங்க அம்மா வீட்டுல ஜாலியா 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயின்னே இருக்கணும். கூல் பை அப்படின்னு தான் நான் சொல்லி வச்சிருந்தேன். இந்த அம்மா நைட் எல்லாம் யோசிச்சிருந்தாங்க, நான் எப்படி எல்லாம் பிளான் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா. என் தங்கச்சி கூட சொன்னா நம்மள வெளியெல்லாம் போலாடி, ஷாப்பிங் எல்லாம் போலாடி. ஆண்டவர் அங்க புயலை கொண்டு வந்தாரு, டிக்கெட்டை மாத்தினாரு, சட்டுன்னு போனோம் போனது கூட சொன்னோம். நான் கூட நினைச்சேன் நீ தனியா வந்துரு, நம்ம எல்லாம் ஜாலியா சுத்திட்டு போலாம் அப்படின்னா, எல்லாத்தையும் போச்சு. சரி விடுங்க. எனக்கு என்ன தெரியுமோ என்ன பேசணுமோ அதை மட்டும் தான். அது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியல. ஒரு சில விஷயங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் வந்து தெரியாம தான் பேசுறேனே ஒழிய தெரிஞ்சு அதை யாரும் வேணும்னு பேசுறது கிடையாது. அந்த மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணிருப்பேன், நாங்க பண்ணிருப்போம். அதெல்லாம் வந்து சிறு சிறு தவறுகளை எல்லாம் வந்து நீங்க பெருசுப்படுத்தாம வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பிள்ளையும் மாப்பிள்ளையும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தி எல்லாரும் பிளஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களோட ஆசை. எத்தனை பேத்துக்கு இந்த குடும்பம் கிடைக்கும், சொந்தக்காரங்களை தவிர உலகமே என் பொண்ணை வாழ்த்துது அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வேர்ல்டு ஃபுல்லாவுமே இவளோட கல்யாணத்தை பார்த்துட்டு எல்லாருமே பிளஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய விஷயம், பெரிய ஆசீர்வாதம். அத வந்து நாங்க எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அதுல ஒரு சிறு தவறுகள் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம பிள்ளைங்களை எல்லாம் வாழ்த்தி நான் என்ன சொல்றது வாழ்த்தணும், நல்லா சந்தோஷமா வாழணும், வாழ்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.